ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டேறீங்க. உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். மீன் மாட்டியிருக்கான்னு பார்க்க போகிறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உதாரண வீடியோ எடுத்து போடுறேன். இதே எனக்கு தெரிஞ்சதே எடுத்து போடுறேன். நான் வேலை செய்கிறதுக்கும் லைக் விட மாட்டேங்குது, வீடியோ மீன் பிடிக்கிற வீடியோவுக்கும் எடுத்து போடுறேன், அதுக்கும் லைக் போட மாட்டேறீங்க. இங்கே பாருங்கள், மீன் இழுக்குது பாருங்கள். ஆள் இல்லைங்க, அதுதாங்க நான் ஒன்றையுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என் மூஞ்சி வர மாட்டேங்குது. நம்ம தண்ணியில் எப்படி எடுத்துக்கிட்டு கிடக்கிறது, அதுக்கு ஆள் வேணும். இந்த பாருங்க, இதில் என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்க்குறேன். அங்கே ஒரு மீன் மாட்டியிருக்கு, விரால் ஒன்று மாட்டியிருக்கு. அதுக்கெல்லாம் பைய எடுத்துகிட்டு வரணும். இங்கே என்ன மீன் மாட்டியிருக்குன்னு பார்க்குறேன், காமிக்கிறேன். இந்த பாருங்க, இழுக்குது. இங்கே விராலுங்க. இங்கே பாருங்க தெரியுதா? நம்ம இதை பிடிச்சோம்னா அதான் இருக்கிற வரைக்கும் இருக்கும். நம்ம பிடிச்சி இழுக்கும் போது டக்குன்னு பிடிச்சினா என்ன பண்ணுறது? இதுதான் பைய எடுத்துக்கணும். பாருங்க எப்படி இழுத்துட்டு போகுதுன்னு. அங்கே முள் கட்டியிருந்தோம். இங்கே இருந்தே பார்ப்போம், பள்ளமாக இருக்குது. அதில் அங்கே ஒன்றும் தெரியல. இந்த அங்கே மாட்டியிருந்தோம், அதையும் பார்க்க போகிறேன். அந்த செல்லை போய் இப்படி மேலே கரையில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வரணும் மீன் எடுக்கிறதுக்கு. மீன் மாட்டியிருந்தா நான் அங்கே ஒரு கயிறு தொங்குது பாருங்க. அங்கே இந்த பாருங்க, இங்கே பாருங்க. இந்த பாருங்க, மூங்கி எங்கேருந்து வருது? மேலேருந்து மூங்கி வருதா? அதில் கட்டி விட்ருக்கேன். அதில் என்ன மீன் மாட்டியிருக்குன்னு பார்ப்போம். தெரியுதாங்க தூண்டி இழுக்கிறது? என்ன மீன்? ஒரு சின்னோண்டு வாழை தாங்க மாட்டியிருக்கு. சின்ன வாழையாக தாங்க இருக்குது. இந்த பாருங்க, அதுக்கே முள் எவ்வளோ தூரம் பிரித்து பாருங்கள். முழுங்கிருக்கு பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு. அதனால தான் தூக்கி காமிக்கிறேன். இதே சைடில் மாட்டியிருந்தால் தூக்கி வாங்க பிரிச்சுட்டு போயிடும். பைய எடுத்துக்கிறேன். பைய கரையிலே கிடக்கு பாருங்கள். பார்த்துட்டு லைக் போடுங்க. இன்னும் எட்டகெல்லாம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு எடுத்துக்கிட்டு போக முடியாது தண்ணிக்கு.